இருக்கு. அம்மா தாண்டி கூப்பிடுறேன். அம்மா அம்மா நீங்க நீங்க என்ன பண்றீங்க? அத்தை வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் தம்பி. சரிங்கக்கா. என்ன பிரீத்தி வாயை பொழந்து பாத்துக்கிட்டே இருக்க? ஆமா சின்ன பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கால, அதான் வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பிரீத்தி, ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்காளா? இல்லையே, புருஷன் கூட தானே வந்திருக்கா. ஆமா ஆமாக்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புருஷன் ஆயிடுவாங்க, புருஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் நல்ல வெளியெல்லாம் சுத்துவீங்க போலயா? ஐயோ இல்ல இல்லக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வெளியே வருது. நீ சும்மாவே போய் சொல்லிட்டு கிடப்ப. ஏன்பா விக்ரம், நீ சொல்லு, உண்மையே சொல்லு, எங்கெங்கதான் போனீங்க? அச்சோ இல்லக்கா, பிரீத்தி சொல்ற மாதிரி இன்னைக்குதான் முதல் தடவையா வெளியே வந்தோம். கரெக்டா நீங்களா வந்துட்டீங்க. சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி சொல்றியோ? என்னடி ஆமான்னு சொல்லிடுவா? விக்ரம், நீ வேற என்ன படாத பாடுபடுத்தாத. ஏற்கனவே அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்க, கரெக்டா அவங்க கிட்ட மாட்டுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. என்னை எப்படியாவது காப்பாத்து, இல்லைன்னா புருஷன் கூட பார்க்க மாட்டேன். அப்ப வேற என்னன்னு பாப்ப? சரி, என்ன ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடு, நானே உன்னை காப்பாத்துறேன். ரொம்ப முக்கியம் லை உனக்கு. நீ என்ன ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டேன்னா அம்மா கிட்ட நானே பேசி புரிய வைப்பேன். என்னடி? சரி, நீ ரொம்ப யோசிக்கிற, வீட்டுக்கு போறதுக்குள்ள சொல்லு, சரியா? சரி, ஆனா அம்மா என்ன திட்டக்கூடாது. அது நீ நடந்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு லட்டு. அம்மா, நீங்க எதுக்குமா வந்திருக்க? ஏன் நாங்க இங்க வருவோம்னு சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்டியோ? சின்ன பொண்ணு, ஏன் பிரீத்தி அப்படி சொல்ற? அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்காளே. விக்ரம், அவங்க சிரிக்கிறாங்க, சரி நீ கூட சேர்ந்து சிரிக்கிற. சிரிப்பு வருது லட்டு. நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டல, அவங்க கிட்ட மாட்டிக்க வேணும். உன்னை பார்க்க போய் சொல்லிட்டு வந்தல, என்னை எதை கொண்டு அடிக்காதுன்னு எனக்கு தெரியல. சாரடி சொல்லும். சும்மா மாலை எப்படி சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வரத்துக்கு நேரங்காலமே இல்லையா? நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னா இருக்கும் போதுதான் வரணும். சின்ன பொண்ணு, ரொம்ப வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிடுவோமா? காசு கொண்டு வந்திருக்கீங்களா சாப்பிடறதுக்கு? அவ்வளவு எல்லாம் கொண்டு வரல சின்ன பொண்ணு, ஒரு 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கிறது 200 ரூபாவா? இதுல எப்படி சாப்பிட முடியும்? மனசு வச்சா முடியும் சின்ன பொண்ணு. எப்படிங்க? 4 முடி என்னதான் சொல்ல வரீங்க? அட போச்சிட பொண்ணு, இத்தனை வருஷமா 4 முடி கூட இருக்க, இப்பயும் உனக்கு தெரியல? அதான் மாப்பிள்ள இருக்காரு, நல்ல வசதியான மாப்பிள்ள தானே, அவர் வாங்கி கொடுக்க போறாரு, நம்ம தின்ன போறோம், அதுதான் சொல்லுது 4 முடி. காட் இட், காட் இட். இதுல இங்கிலீஷ் வேற. வாட் சேயிங்? வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன். சரி கேளு. ஏன் என்கிட்ட கேட்க தெரியல? அப்படியே கேட்க வேண்டியதானே மாப்பிள்ளை கிட்டயும். ஆமா 4 முடி, நீங்க கேளுங்க, நீங்க கேட்டது சரியா வரும். இஸ் இட்? எஸ் எஸ், ஓகே ஓகே. தொண்டன் கொஞ்சம் வலி விடுங்க. தம்பி, ஸ்டொமக் ஆங்கிரி, கேன் ஃபுட் வி ஹேவ்? 4 முடி இங்கிலீஷ் பத்தல, இன்னும் நிறைய கேளுங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஆங்கிரி ஸ்டொமக், ஆங்கிரி ஃபுட் வி ஹேவ்? சாப்பிட போலாமான்னு கேக்குறீங்க தானக்கா? எஸ் எஸ். போலாம்க்கா, போலாம், வாங்க வாங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? வேண்டாம் வேண்டாம், நாங்க சும்மா இப்படி சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். உங்களுக்கு மாப்பிள்ளை தான் வாங்கி தரேன்னு சொல்றாரு, சாப்பிடுங்க சொன் சொன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, மால் வந்த சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்டுட்டு போன என்ன ஏதாவது சட்டமா இருக்கு? நீ ஏதாவது சும்மா சொல்லாத 4 முடி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம், இதுல என்ன இருக்கு? மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு இல்ல டுண்டன். கம் கேர்ள்ஸ், நம்மள போவோம், கம் கம். We go? We go, yes we go. KYC போலாம். KYC-யா? சின்ன பொண்ணு, கம் ஹியர். என்ன சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை இவ்வளவு பணக்காரரா இருக்காரு, KYC-யே தெரியல? அக்கா எனக்கே தெரியலக்கா, KYC-னா என்ன? Oh my god, KYC சிக்கன் கடை, ஃப்ரைடு சிக்கன்லாம் கொடுப்பாங்களே, தெரியாதா உனக்கு? அக்கா அது KYC இல்ல, அது KFC கா. KYC இல்ல, KYC வந்து நோயார் கஸ்டமர்.
தெரியலையே சின்ன பொண்ணு. பேங்க்ல இருந்து தான் ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. கேஒய்சின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் போல. சரி போய் தெளிவா கேஎஃப்சின்னு சொல்லுங்க போங்க. ஓகே ப்ரோ, கேஎஃப்சி போலாமா? நீ சின்ன பொண்ணு அக்கா வீட்லயே இருக்கியா இல்ல என் கூட வரியா செல்லம்? உங்க கூட எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? நீ வரேன்னு சொன்னா நான் உன்னை கூப்பிட்டு போக போறேன். உங்க அம்மாவும் அத்தையும் அத்தை பொண்ணுங்களும் ரெடியா இருப்பாங்க, நான் வரல. அது சரி சரி. இப்போ இவங்க வீட்டில் கம்ஃபர்டபுளாக நீ இருந்துப்பியா? இருந்துப்பேன் விஜய். சரி சொல்லும். பாட்டி வீட்டில் இருக்கும்போதாச்சு உனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. பட் ஆனால் இப்போ நீ யார் வீடுமே தெரியாமல் போய் இருக்க போகிறல, அதை நினச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, ஏதாவதுன்னா டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், சரியா? சரி, இப்படியே உங்க கூட வண்டியிலேயே போயிட்டே இருக்கலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு விஜய். பரவாயில்லையே, இந்த வார்த்தைலாம் வாயிலேருந்து வருது. சரி, அப்போ நம்ம ஏன் இந்த 2-3 நாள் எங்கேயாவது வெளியே போகக்கூடாது? பாண்டிச்சேரி அந்த மாதிரி எங்கேயாவது போவோமா? வேண்டாம், நான் சின்ன பொண்ணாக்க வீட்டுக்கே போறேன். பாட்டி வேற சொல்லிட்டு போயிருக்காங்களே. சரி, நான் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் பத்திரமா இருந்துக்கோ. ஏதாவதுன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு. எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணும், ப்ளீஸ் கால் பண்ணு. ஓகே. ஏன் மாமா உனக்கு என்ன பிடிக்கல? நீதான் என் புருஷன். நான் எவ்வளவு கனவு கண்டிப்பேன் தெரியுமா? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலையா? இதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதான்னு நினைச்சு மனசு ஏங்குது. ஆனா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டே இன்னைக்கு அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. மாமாவும் வடிவும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்செல்லாம். இவங்க எப்பத்துல இருந்து காதலிச்சிட்டு இருக்காங்க போல. எனக்கு இவ்வளவு ஒன்னா எப்படி இருப்பாங்க? நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடலை யாருப்பா? 4 முடி சொல்லு சின்ன பொண்ணு. எதுக்கு இப்ப அந்த பையனை கூப்பிடுறீங்க? எம்மா ஆர்டர் பண்ணல. அந்த பையன் கிட்ட எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம், வாங்க. என்னாச்சு 4 முடி? எதுக்கு வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? சாப்பாடு என்னென்ன வேணும்னு இந்த போன்ல தான் நம்ம போன் பண்ணி சொல்லணும், கரெக்டா? எதுக்கு சின்ன பொண்ணு சிரிக்கிற? நீங்க இதான் முதல் தடவை வரீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு. சரி சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும் சொல்லுங்க. யார் யாருக்குலாம் வெஜ் வேணுங்க? சின்ன பொண்ணு எனக்கு ஒரு பெக்கர் சொல்லுமா. பெக்கரா? ஆமா சின்ன பொண்ணு. மேல ஒரு பண்ணு, கீழே ஒரு பண்ணு, நடுவுல வடை, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொடுப்பாங்களே. அக்கா பர்கர் அக்கா? ஆமா சின்ன பொண்ணு. நல்லா இருக்கும் போல. அது டிவில எல்லாம் பாத்திருக்கேன். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. எனக்கு அது ஒண்ணு போடுமா. சிக்கன்ல போடு. அடுத்து கோழி காலு. அடுத்து சரோஜக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு என்னமோ தெரியும், ஏதாவது ஒண்ணு போட்டு விடு. சின்ன பொண்ணு, பேசாம இந்த பக்கெட் வாங்கிடலாமா? சரிக்கா, ஒரு பக்கெட் போடுறேன். 600 ரூபாய் கிட்ட வருது, ஆல் இன் ஒன் பக்கெட். சின்ன பொண்ணு எப்ப வரும் சின்ன பொண்ணு? இதோ வந்துருச்சு, ஆகட்டுங்க. சின்ன பொண்ணு, பக்கெட்னா நிறைய இருக்கும் போலயே. அப்போ 600 ரூபாய்க்கு பக்கெட் தருவாங்கன்னா எங்க வீட்ல பக்கெட்டே இல்ல சின்ன பொண்ணு. நான் எடுத்துட்டு போவேன் அந்த பக்கெட். கண்டிப்பா உங்களுக்கு தான் அந்த பக்கெட். 4 முடி யாரும் எடுக்க நான் விடவே மாட்டேன், சரியா? ஓகே சின்ன பொண்ணு. கேட்டுச்சா டுன்டன்? கேட்டுச்சா பானு? அந்த பக்கெட் எனக்கு தான், புரியுதா? புரியுது. 4 முடி நீயே எடுத்துட்டு போ. சின்ன பொண்ணு, அந்த பக்கெட் பிளாஸ்டிக்ல இருக்குமா இல்ல இரும்பு பக்கெட் மாதிரி இருக்குமா சின்ன பொண்ணு? இரும்பு மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். சரி சின்ன பொண்ணு. சரி போமா, போய் உட்காருவோம். அதான் ஆர்டர் பண்ணிட்டல. போலாம் 4 முடி. பக்கெட் எனக்கு தான் வரப்போகுது பக்கெட். லல்லலலலலலலா பேமெண்ட் பண்ணிட்ட விக்ரம். உன் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. இருக்க வேண்டியவங்கிட்ட தான் இருக்கு. என்ன கிட்ட வர? ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, வரலாம். உன் மாமியாரும் இங்கதான் இருக்காங்க, அது ஞாபகத்துல இருக்கா? அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு லட்டு. சாரி விக்ரம், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுவும் நம்ம 2 பேரும் மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இங்கேயே என் ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. சாரி. ஏன் டிஸ்டர்ப்லாம் சொல்ற?
எப்படி பார்த்தாலும் அவங்க என் அத்தை, அப்புறம் நம்ம அக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அவங்க வந்தனால நான் எதுவும் சோகமாலாம் இல்லை பிரீத்தி. நிஜமா சொல்றேன், பயங்கர காமெடியா இருக்கு. உண்மையா எப்படி இருக்காங்களே இவங்களாம். பரவாயில்ல, என்ன பரவாயில்ல? என் ஃபேமிலி கிட்ட நீ ரொம்ப பாசமா இருக்கல, பிடிச்சிருக்கு. யாரை பிடிச்சிருக்கு? தெரியாத மாதிரியே கேட்பேன். ஒன்னதான் பிடிச்சிருக்கு, போதுமா? கேட்கலையே, இன்னொரு வாட்டி சொல்லு. கேட்கல, நல்லா கேட்டுச்சுன்னு தெரியும் விக்ரம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கும் என் லட்டு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கடி. உன்னழகை பருகரின் கண்கள் போதாதடி, என் நிலையை எழுத வானங்கள் போதாதடி. சொல்லும், இந்த வீடு தானே? ம், ஆமா விஜய், இந்த வீடு தான். உனக்கு கம்ஃபர்டபுள் அடி இங்க இருக்க? ம், கம்ஃபர்டபுள் தான் விஜய். பாட்டி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு, சரியா? நீ என்ன விஜய் இவ்வளவு பயப்படுற? அப்ப நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டியா? கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை தனியா விடவே மாட்டேன். நீ என்ன விடுறத, நானே போவேன். என்னை தாண்டி போயிடுவியா நீ? போக மாட்டேன். அது விஜய், குள்ளி விஷயத்த பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு வேற அதுதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி எதுவும் இருக்காது சொல்லும். அப்படியே இருந்தாலும் நான் குள்ளிக்கிட்ட சொல்லி பொறுமையா புரிய வைக்கிறேன், ஓகேவா? நீ இத பத்திலாம் யோசிக்காத, ஃப்ரீயா விடு. பயமா இருக்கு. எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். வடிவாக்கா எப்ப வந்தீங்க? இப்போதாண்டா வந்தேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சொல்லிட்டு போனாங்க நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு. அவங்கள வெளியே போயிருக்காங்க. நம்ம போலாமா? போலாண்டா. அவங்க யாரு? இவங்க என் ஃப்ரெண்டுமா. ஓய், நான் உன் ஃப்ரெண்ட் அடி. இப்போதைக்கு ஃப்ரெண்டு. ப்ளீஸ் விஜய். போடி. செல்லல, கோச்சிக்காதடா. ஃப்ரெண்டா? பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியே இல்லையே. அது சரி, அக்கா ஏதோ மறைக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறேன். உள்ள போலாமாக்கா? போலாண்டா. நீ போ, நான் இவரை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். ஓகேக்கா, கேரி ஆன். பாய். பாய் ஃப்ரெண்ட். வரேன் ஃப்ரெண்ட். விஜய், சொல்லுங்க ஃப்ரெண்ட். பாட்டி கிட்ட இன்னும் நம்ம இதை பத்தி சொல்லவே இல்லை. அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னா எல்லார்கிட்டயும் நீ என் புருஷன் கண்டிப்பா சொல்லுவேன். என்னது? என் புருஷன்னு சொல்லுவேன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுடி. புருஷன்னு சொல்லுவேன். கனவானச்சு மணி தெரியலையே, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லும். சரி, ஓகே, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. குள்ளி விஷயத்த மறந்துடாத. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், சரியா? உன்னை இங்க விட்டு போறது எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா கால் பண்ணு, எதுனாலும் கால் பண்ணு, சரியா சொல்லலாம்? விஜய், என்ன திருப்பி கொடுன்னா சொன்ன, வச்சுக்கோடி. சரி, நான் போறேன். உன்னை விட்டு விலகி இருக்கவே எனக்கு பிடிக்கிறடி. சீக்கிரம் உன்னை என் கூடவே வச்சுக்கணும். என்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஆனா இதுக்கு மேல யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நானே இருக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் உன் பக்கத்துல இருந்திருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா மாமா? நான் தனியா இருந்தனாலதான் உனக்கு வடிவ பிடிச்சிருச்சா? நீ அவங்க கூட வண்டியில ஏறிட்டு போறதே என்னால பார்க்க முடியல. நீ காலம் பூரா வாழ்றத நான் எப்படி மாமா பாப்பேன்? என்னால யார் சந்தோஷமும் கிடைத்தாவில. நீயாச்சும் வடிவு கூட சந்தோஷமா இரு. நான் மட்டும் இருந்தேனா அம்மா எப்படியாவது என்ன உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நான் இல்லாம போறதே சரியா இருக்கும். எனக்கா வாழ்ந்தேன், அம்மா விட்டுட்டு போறேன். தைரியமா இரு அம்மா. இது பண்றது கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டே கடவுளே. என் மாமா வச்சு நல்லா இருக்கட்டும். உன்னை முதல் என்ன விடுங்கன்னு சொல்றல.